அதுக்கப்புறமா வந்து நான் அவரை சந்திக்கலை, சூர்யா அவர்களை இப்போ தான் சந்தித்தோம். உண்மையிலே மன நிறைவான சந்திப்பு. எந்த ஆதாயமும் இல்லாமல், நானும் ஆதாயம் இல்லாமல் தான் சொல்கிறேன், அவரும் இப்படி தான் சொல்கிறாரு. அவரும் அந்த வார்த்தையை தான் அன்றைக்கி பகிர்ந்தார். ஏதோ இப்போ தான் நம்ம 2 பேரும் பிரிஞ்சது மாதிரி இருக்குது. ஆனால் 20 வருஷம் ஆச்சு. ஏன்னா நாங்கள் விட்ட இடத்துலேருந்தே தொடங்கணும். விட்ட இடத்துலேருந்தே தொடங்கணும். அவரும் அப்படி தான் என்னுடைய அலைபேசியில் என்கிட்ட வந்தார். நாங்கள் கிண்டல் அடித்து பேசிப்போம். அந்த வார்த்தையை சொல்லி தான் தொடங்கினார். ஸோ அப்போ பொண்ணு அந்த சந்தித்த 2-3 மணி நேரமும் ரொம்ப உணர்வுபூர்வமாக இருந்தது, நெருக்கமாக இருந்தது. கிளம்பி போகும்போது ஒரு சின்ன ஒரு ஊசலாட்டம் 2 பேர்த்துக்குள்ளேயுமே இருந்தது. அவரும் தயங்கி நின்னார், நானும் தயங்கி நின்னேன். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டோன்னு வச்சுங்களேன். அந்த இடத்துல கண்கள் பணித்தன அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுங்க. இது அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஓகே, அப்புறம் சந்திப்போன்ட்டு வந்தாச்சு, அவ்வளோதான். இப்போது ஒரு காலத்தில் நீங்கள் கிட்டத்தட்ட தினசரி ஒன்றா இருந்த நண்பர்கள், அதே மாதிரி தான் இயக்குனர் பாலா அவர்களும். இன்றைக்கி ஆனால் நீங்கள் சந்திச்சிங்கன்னா அது செய்தி ஆகிற அளவுக்கு ஒரு நிலவரம். இப்போ வாழ்க்கை வந்து இப்படி தான் போகுமா? இப்படி தானே சார் போகும். எப்பொழுதுமே ஒரு மனிதன் வந்து ஒரு மனிதன் உயரத்துக்கு வர்றான்னா, மேலே ஏறுறான்னா, அவன் ஃபஸ்ட்டு 2 பேரை பக்கத்தில் வச்சுக்க விரும்புகிறதே இல்லை. எல்லா மனிதர்களும், பெரும்பான்மையான மனிதர்கள், எல்லா மனிதர்களும் வேணாம், பெரும்பான்மையான மனிதர்கள் ஒரு உச்சநிலைக்கு வரும் பொழுது தான் கீழே இருக்கும்போது கூட இருந்தவனை தள்ளி வைக்க ஆசைப்பட்றான். ஏன்னா அவனுக்கு தான் இன்னும் நோட்டு தெரியும். அந்த உயர்ந்தவனுடைய வளர்ந்தவனுடைய நிறைகுறை எல்லாமே தெரியும். அதனால் அப்புறம் 2வது அவனுக்கும் இவன் உயர இவனை எப்படி அணுகிறதுன்னு தெரியாது. அந்த சிக்கல் வந்துடுது. அந்த சிக்கல் வரும்போது அவனுக்கும் குழப்பமாயிருது, இவங்களுக்கும் அவனை எப்படி நடத்துறதுன்றது குழப்பமாயிருது. ஒரு மனிதன் மேலே வர 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 புதிய நண்பர்கள் வர ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் ஏறதோ ஒரு நோக்கத்துக்கு வர்றான், எதையோ பெறுவதற்காக வர்றான். இவனுக்கு அந்த தேவை இருக்காது. இவன் அதே போல் ஒருமையில் பேர் சொல்லி அழைக்கிறவனாக இருப்பான். அப்போ இவனை பக்கத்தில் வச்சுக்க முடியாது. அப்போ அவனை தான் முதல்ல தள்ளுவாங்க. இது பெரும்பான்மையாக நம்ம பார்த்தது. அப்போ சில இடங்களில் நம்மளே விளையிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.